அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள் அப்படின்னா, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கொடியும் அல்ல பல. என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர்? மிக அருமையா சொல்றார். அறிவில்லாதவர் ஒரு பொழுதாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை. தன் கால் போன போக்குல போறது, வாய் பேசுற பேச்ச தானா பேசுறது, அறிவை கொண்டு நிர்ணயிக்கிற பேச்ச பேசுறது இல்லை. என்ன ஒம்பாட்டுக்கு பேசிட்டு போற அப்படின்னு சொல்லுவோம் பாரு, அந்த மாதிரி. அதனால ஆராய்ந்து இத பேசணும், இத பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் வீணில் எண்ணுபவையோ ஒரு கோடியும் அல்ல, அதன் மேற்பட்ட பல எண்ணங்கள். அதாவது ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். நாம ஒரு சனம் கூட இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ தெரியாத அறிவில்லாதவர்னு சொல்ற. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு சனமும் நொடியும் நல்ல எண்ணங்களை ஆராய்ந்து வாழ தெரிஞ்சவனா இருக்கணும் இல்லையா? ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், அப்படி வாழக்கூடாது. ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும் பாருங்க, அறிவில்லாதவருக்கு எப்படி போகுதுன்னா, இங்கேருந்து எண்ணங்கள் எவ்வளவு தூரம் கடலை தாண்டி கூட போகும் இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பல பல எண்ணங்கள் இருக்கும். ஆனா அந்த எண்ணங்களால் ஒரு பயனும் இருக்காது, ஏன் செயல் இருக்காது. அதை எப்படி நடத்தணும்னு ஆராய்ந்து பார்த்து அறிந்து அந்த செயலை நடத்த தெரியாது. எண்ணங்கள் இங்கேருந்து பறக்கலாம், வெளிநாட்டுக்கு போறோம்னு இங்கேருந்து எண்ணம் அப்படியே போயிடுவோம், மனசாலேயே போலாம். ஆனா அதை போவதற்கு கூடிய முயற்சி அது இருந்தா தானே போக முடியும் இல்லையா? அதான் சொல்றார், ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கொடியும் அல்ல பல. கோடியும் அல்ல. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுபவ கோடியும் அல்ல பல. ஒரு கோடி எண்ணங்களை தேக்கி வச்சா கூட அது பயன்படும்படியாக வாழ தெரியாதவர். நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.